கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய நேரம் ஒரு பாவத்த செஞ்சுட்டு, இந்த பாவத்த நான் எப்படி செஞ்சேன்? என்னால எப்படி இந்த பாவம் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் யோசிச்ச காலங்கள் உண்டு. இந்த பாவம் எல்லாம் ஒரு நாள்ல செஞ்சது கிடையாது. அன்னைக்கு யோசிச்சு, அன்னைக்கே எக்ஸிக்யூட் பண்ண பாவங்கள் கிடையாது. இதுக்கு எல்லாமே முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சின்ன சின்ன இச்சைகளுக்குள்ள விழுந்திருப்போம். அதனால தான் வசனம் சொல்லுது, யாக்கோபு 1:14, 15 வாசிச்சீங்கன்னா, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரிந்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ அந்த இச்சை வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கேயே நம்ம கட் பண்ணணும். அந்த எண்ணங்கள் நம்ம சிந்தனையில வரும்போது நம்ம சண்டை செய்யணுங்க. அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னைக்குமே ஒரு போராட்டம் தான். நம்ம அந்த சிந்தனைய விட்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன், அது என்ன பண்ணும்னா, கர்ப்பம் தெரிஞ்சு பாவமாயிரும். அந்த பாவம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மள சாகடிச்சுரும். அதுதான் வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவும் அத தான் சொல்லிட்டே இருப்பாங்க. "நீ கண்கள்ல இச்சைய வச்சுக்காத, கோபப்படாத. ஏன்னா நீ கண்கள்ல இச்சை வச்சனா, அடுத்தது நீ எங்க போகும்னா, ஒரு விபச்சாரத்துக்குள்ள விழுந்துருவ. நீ ஒரு கோபப்பட்டனா, அடுத்தது எங்க போகும்னா, அது ஒரு கொலையில போய் முடிஞ்சிரும். ஸோ அதனால அந்த வேர்ல இருக்கும்போதே நீ என்ன பண்ணு, கட் பண்ணுன்னு" சொல்லுவேன். அதே மாரி தான் ஒரு இச்சை வருதா, நம்ம அங்கேயே என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். கடவுள் சொல்ற காரியத்த மீறுகிற மாரி ஒரு சூழ்நிலை வருதா, அந்த சூழ்நிலையில நம்ம மேற்கொள்ளணும். அப்படி நம்ம மேற்கொள்ளனா, அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா, ஒரு பெரிய பாவத்துல போய் விழுந்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தானியேல எடுத்துக்கலாங்க. தானியேல் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு டெசிஷன் மேக் பண்றாரு. நான் ராஜாவின் பதார்த்தங்களையும், அவங்க குடிக்கிற திராட்சை ரசத்தையும் நான் குடிக்க மாட்டேங்கிற ஒரு டெசிஷன் தான் சுயமா மேக் பண்றாரு. எதனாலன்னா, அவர் வேதத்தை தியானிச்சிருக்காரு. அவர் 17, 18 வயசு வந்திருக்குமா? அந்த டீனேஜ்ல அந்த பையன் என்ன பண்றாரு, தனியா எந்திரிச்சு நிக்கிறார். நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு வேதம் சொல்லியிருக்குது. எனக்கு கடவுள் கட்டளை குடுத்திருக்காரு. இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த பானமெல்லாம் பருகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தன் இருதயத்துல நினைத்துக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாதுன்னு சொல்லி ஒரு வைராக்கியமாய் நிற்கிறார். அந்த மாதிரி தான் நம்ம நிற்கணும். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தன்னோட இருதயத்துல அவர் எந்திரிச்சு நிக்கிறாருங்க. நல்லா தெரியுது, இதை சாப்பிட்டேன்னா தேவனுக்கு பிடிக்காது, நான் பாவத்துல விழுந்துருவேன். சின்ன விஷயம்தான், சாப்பாடு விஷயம்தான். அவர் சொல்லிருக்கலாம். நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பிரபு குலத்துல இருந்து நிறைய பசங்களை கூட்டிட்டு வராங்க. ஆனா தானியேலுக்கு மட்டும் ஏங்க, அவர் மட்டும் ஏன் தனியா நிற்கிறார்? அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். சின்ன விஷயம் தானே, இதுல என்ன இருக்கு, சாப்பாடு தானே. அதெல்லாம் இல்லைங்க. சின்னதோ பெருசோ கடவுள் பார்வையில் அது பாவம் தான். வசனத்தின் சொல்கிறபடி நடக்கலன்னா அது பாவம். அந்த சின்ன காரியத்துல அவர் நிக்கிறாரு. அவருக்கு கடவுள் எவ்வளவு தயவு கொடுக்குறாரு பாருங்க. கூட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்துறாரு. அனனியால், மிஷாவேல், அசரியா 3 பேர் எந்திரிக்கிறாங்க. ஆமா, நாங்களும் சாப்பிட மாட்டோம். நம்ம ஒரு இடத்துல நம்ம சாட்சியா நிற்கும் போது, தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டும் போது கூட கடவுள் நமக்கு ஆட்களை கொடுப்பார். ஒரு கூட்ட ஜன ஆயத்தப்படுத்த முடியும். 3 பேர் தான். அந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் மக்களை மறுபடியும் பாபிலோன் தேசத்திலிருந்து மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அங்க ஸ்டார்ட் பண்ற அந்த விதை அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்க. நீ எந்திரிச்சு நிக்கிறியா, எனக்காக எந்திரிச்சு நிக்கிறியா? இல்ல, எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் பாவம் செய்யறாங்க, எல்லாரும் இச்சையில விழுறாங்க, நானும் விழுகிறேன். அப்படி இல்லைங்க. நம்மளை தேவன் பிரித்தெடுத்துக்கிறார். நம்ம ஒரு சிறு கூட்டம் தான். ஆனா தேவன் இந்த உலகத்துல, இந்த தேசத்துல நம்மளை பிரித்து வைத்திருக்கிறார். எதற்காகனா, என்னுடைய வேதத்தை நீ மத்தவங்களுக்கு சொல்லுவ. எப்படின்னு உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சமாய் உப்பா இருக்கிறியா, இல்ல கட்டில் கல்ல போய் நீ படுத்துக்கிறியா? ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எழுந்துட்டு நிக்கிறியா, இல்ல நீ என்ன பண்ற, எல்லாத்தையும் மாதிரி கடவுளே நானும் பேசாம நான் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு போயிடுறேன். அப்படி இல்லைங்க. தானியேல் நிற்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு கடவுள் விசேஷத்தை ஞானத்தை கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, கடவுள் அந்த தலைவன்கிட்ட ஒரு பெரிய கிருபை கொடுத்து சாப்பாடை கொடுக்காம வெறும் வெஜிடபிள்ஸும் பருப்புகளும் கொடுக்குறாங்க. கடவுள் தயவு கொடுக்குறாருங்க. நம்ம தேவனுக்காக நிற்கும் போது கடவுள் தயவை பாராட்டுகிறார். அவங்க நினைச்சிருந்தா அடிமைகளாய் போயிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட்ல அவங்களை வெட்டி போட்டுருக்க முடியும். ஆனா தேவன் அந்த தலைவன்கிட்ட பேசி அவங்களை இருதயத்தை மாற்றுறார். கடவுள் நம்ம ஒரு ஸ்டெப் வச்சு, கடவுள் 100 ஸ்டெப் வைப்பாருங்க. நம்ம அந்த ஒரு ஸ்டெப் வைக்கிறோமா? ஒரு கூட்ட ஜனத்தையும் எழுப்பிட்டார், தயவும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, பின்னாடி ஒரு பெரிய போராட்டம் வருது. 3 பேர்த்த தூக்கி அக்கினியிலே போடுறாங்க. அவங்க பாருங்க, என்னை கடவுள் காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தினாலும் சரி, நாங்க அந்த சிலையை வணங்க மாட்டோம். பாருங்களேன், அந்த விசுவாசம் எப்படி வந்தது. இந்த சிறு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு இச்சை, அந்த சாப்பாடு பார்த்தோன்னா அந்த இச்சையை வேண்டான்னு சொன்னாங்க. அங்க ஆரம்பிச்சது. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய போராட்டம் வந்தா கூட அவங்க தைரியமா நிக்கிறாங்க. தானியேலுக்கு அதே தான். கொண்டு போய் சிங்கத்துல போடுறாங்க. நினைச்சு பாருங்க, சிங்கத்துக்குள்ள போட்டா எப்படி இருக்கும், அது பிச்சு பீறி போட்டுரும். ஆனா அவர் தைரியமா இருக்கிறார். அவர் ஒரு சாட்சியாய் நிற்கிறார்.
கடவுளை துதிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து கட்டளை போட்டாலும் கூட, நான் உம்முடைய கட்டளைக்கெல்லாம் வந்து நான் வந்து பயப்பட தேவையில்ல. எனக்கு வந்து தேவன் மட்டும்தான். அவர் சொல்றத மட்டும் தான் கேட்பேன்னு சொல்லி, எப்பொழுதும் அவர் எப்படி ஜெபிப்பாரோ அதே மாரி ஜெபிக்கிறாரு. தூக்கி சிங்கத்துல போட்டாங்க. சிங்கத்துல போட்டோனே காலையில எந்திரிச்சு ராஜா ஓடி வராரு. தானியேலே என்னாச்சு உனக்கு? அதுக்கு வந்து தானியேல் சொல்றாரு, நீங்க பாருங்க. தானியேல் 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேல் பாருங்க, கடவுளுக்கு முன்னாடி ஒரு குற்றம் கிடையாது. அதனாலதான் சிங்கத்தின் வாயை கட்டுகிறார் தேவன். நம்ம அப்படி நிக்க முடியுமா? ஒரு சின்ன பாவமே நம்மனால மேற்கொள்ள முடியல. பெரிய பிரச்சனை வந்தா, பெரிய பாவம் வந்தா நம்ம மேற்கொள்ள முடியுமா? நமக்கு ஆசைதான் சிங்கத்தை எல்லாம் நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி. சின்ன குள்ளநரியே நம்மளால ஜெயிக்க முடியல. நம்ம எப்படிங்க சிங்கத்தை ஜெயிக்க போறோம்? ஆனா விசுவாசம் இருந்தா, நம்ம எந்திரிச்சு ஒரு வைராக்கியத்தோட நிக்கும்போது நம்மளால முடியுங்க. தானியேல் அது மட்டும் இல்லைங்க. அவர்னால அந்த தேசம் ரட்சிக்கப்படுது. வசனம் தேசம் முழுவதும் போகுது. அதுதான் கடவுள் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். நீ எழுந்து நில்லு. உன் கூட ஒரு கூட்டத்தை நான் கொடுப்பேன். அதன் மூலியமா இந்த தேசம் ரட்சிக்கப்படும். நமக்கு அந்த பாரம் இருக்கா? நம்மளே பாவத்துல இருக்கிறோம். நம்ம மத்த மக்களுக்கு கூட பேசாம இருந்துருவோம். நம்ம ஏன் வந்து வைராக்கியமா நிக்கணும்? நம்ம ஏன் ஒரு கிறிஸ்தவன்னு காமிக்கணும்? யாருக்கும் தெரியாம சைலண்டா இருந்துருவோம். நம்ம போய் பேச சொல்லங்க. நம்ம ஆக்ஷன்ஸ்ல நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவ நம்ம பிரதிபலிக்கிறோமா? அதுதான் கொஸ்டின். அதுக்கு பின்னாடி நீங்க தானியேல் 6:25 வாசிங்கன்னா, பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்தும் நிற்கும். யார் சாட்சி சொல்றா? தரியு சொல்றாரு. தேவனை அறியாத மனுஷன் எப்படி? தானியேல்னால. அந்த ஒரு சிறு காரியம், இந்த சாப்பாடு வேண்டான்னு சொன்ன அந்த சிறு காரியத்துல அவர் வைராக்கியமா இருந்தனால சிங்கங்கள் அவர் சாப்பிடல. அதை பார்த்தோன்னே தரியு மாறிட்டார். கடவுளை இன்னைக்கு நம்ம அதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த சின்ன சின்ன பாவத்துல விழுந்து கொண்டிருக்கலாமா? அந்த சின்ன சின்ன இச்சைக்குள்ள விழுந்து கொண்டிருக்கிறோமா? அது நம்மளை எங்க கொண்டு போய் விடணும்னா பெரிய பாவத்துல விழுந்துரும். நம்மளை வந்து சாவடிச்சிரும். இன்னைக்கு அந்த சின்ன பாவம் எதுவா இருந்தாலும் சரி, பொய் பேசுறதுனாலும் சரி, விபச்சாரம்னாலும் சரி, எதுனாலும் அந்த இடத்த நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அந்த எண்ணத்துல நம்ம சண்டை போடுவோம். அப்பதான் நம்ம வந்து தைரியமாய் பெரிய சிங்கங்களை எதிர்த்து நிற்போம். அப்போ தேவன் நம்முடையமாய் ஒரு பெரிய கூட்டத்தை தயார்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.